ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான்மணி கடிகை அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிலபஸில் அறநூல்கள் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாலடியார் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நான்மணி கடிகை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓல்டு புக்கில் இருக்குது. 6th ஓல்டு புக்லேயும் 12th ஓல்டு புக் ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழில் அற இலக்கியங்கள் அப்படின்னு தனியாகவே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா. அதில் ஒரு 4-5 டாபிக் கொடுத்துருக்காங்க அற இலக்கியங்களை பற்றி. அதில் வந்து நாலடியாரும் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நாலடியாரில் அந்த அற இலக்கியம் அந்த பாடல் வரியை பார்த்துருக்க மாட்டோம். நான் அதையும் கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம சேனலில் ஏதாவது டீட்டெயில் மிஸ் ஆகி எனக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட அப்புறம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ டாப்பிக்கில் போவோம். அதே மாதிரி இந்த அற இலக்கியங்கள் டாப்பிக்கை நான் லிங்காக கொடுத்துறேன் நம்ம டெலகிராம் சேனலில். நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான்மணி கடிகை இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓல்டு புக்லேருந்து பார்த்துடலாம். இது மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் மோதியின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வரி நம்ம பார்த்துப்போம். ஏன்னா 2-3 பாடல் மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அடுத்தது குடும்பத்தினோட விளக்கே வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி, அக்கல்விக்கே விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களுடைய நல்லெண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொற்பொருளில் மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்தவர், மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, காதல் புதவர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் பொழுது. அடுத்தது புகழ்சால்னா புகழை தரும், உணர்வுனா நல்லெண்ணம். சொற்பொருள்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதிர்ச்சொற்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். பொருள் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே சொற்பொருள்கள் தான் வேணும். நம்ம பொருள் தெரிஞ்சு எழுதுறதுக்குமே இந்த பொருள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? படிக்கும் போதே இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. இவருடைய நூலாசிரியர்னா விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது தான் இவருடைய பெயர். சரிங்களா? நம்ம எல்லா அறநூல்கள் படிக்கும் போதுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த ஆசிரியர் தான் இந்த நூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியாக மைண்டில் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் யாருக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அடுத்தது நூல் குறிப்பு. நான்மணி கடிகை கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன்கள் இதன் பொருள். ஓகேங்களா? என்னது 4 மணிகளை கொண்ட அணிகலன்கள் தான் நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னா அணிகலன். கடிகைக்கு இன்னும் 2-3 பொருள்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லெசன் அவ்வளோதான். இதோட பொருள் எழுதுக மட்டும் கோடிட்டு இடம் கொடுத்துருப்பாங்க, பேசிக்கான கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 12th ஓல்டு புக்கில் அப்படின்னு பார்ப்போமா. நான்மணி கடிகை 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை. கடிகை அப்படின்னா என்ன? தோல்வலை. இதை தான் சொன்னேன். அடுத்தடுத்த பொருளில் வந்துட்டு ஒவ்வொரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 வார்த்தை வரும். ஓகேங்களா? கடிகை அப்படிங்கிறது தோல்வலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போல இந்நூலின் ஒவ்வொரு செயலும் 4 அரிய அறக்கத்துக்களுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? நான்மணி கடிகை. நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் நேம் பார்த்தாச்சு. விளம்பிங்கிறது ஊரும், அதே மாதிரி நாகனார் அப்படிங்கிறது தான் இவருடைய வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கடவுள் வாழ்த்து செயல்களையும் 2 கடவுள் வாழ்த்து செயல்களையும் சேர்த்து 4 நான்மணி கடிகையில் வெண்பாக்கள் 104. மொத்தம் நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 104. சரிங்களா? 104 வெண்பாக்கள் இருக்குது. 4 அடி செயலால் அமைந்தமையால் இது தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை வனப்பிற்கு உரியது. சில அடிகள் வெவ்வேறு பாடங்களில் திரும்பியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லாரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம், வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெகுளி விடல். ஓகே. மண்ணுதல் வேண்டின் இசை நடுக முதலியான அடிகள் பொருள் நயமும் இலக்கிய நயமும் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடல் வரிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே இதெல்லாம் கொஷின்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஷின் வந்தப்பறம் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட இப்பயே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேலும் கல்வியின் பயன், வீடு, கொலை, தீது எல்லாம் பொருளில் பிறந்து விடும் என்பன போன்ற நற்கருத்துகள் பல நான்மணி கடிகையில் உள்ளன. அவ்வளோதான். 12th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோதான். சரிங்களா? நியூ புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. 12th அட்வான்ஸ் தமிழில் கொடுத்துருக்கிறது. இதை வந்துட்டு நான்மணி கடிகையை தான் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து கூட கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேர்களும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நாலடியாக இருக்குது 440 அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை கொடுத்து கூட நம்ம கொஸ்டினை நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாதுல்ல. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 கணக்கு நூல்களான முதுமொழி காஞ்சி, நான்மணி கடிகை, ஆசார கோவை இவை 3மே மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? நான்மணி கடிகை அப்படிங்கிறதுல மணியும், முதுமொழியில் காஞ்சியில் இருக்க மொழியும், ஆசார கோவையில் இருக்க கோவை, இது 3ஐயும் சேர்த்து தான் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 4 மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் மணிகளின் போல ஒவ்வொரு செய்தியிலும் 4 அரிய அர்த்தங்களை கூறுது. நம்ம படிச்சது தான். இதே மாதிரி 104 வெண்பாக்கள் இருக்குது. விளம்பி நகர்னால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட நூல்களில் எது மணிமொழி கோவையில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இது முதுமொழி காஞ்சி, இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அந்த டாபிக் படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போ நான்மணி கடிகையில் இருக்க இந்த பாடல் வரி மட்டும் பார்த்துப்போம். சரிங்களா? கல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலை மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை, ஒன்பொருள் செல்வம் எப்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வருக்கும் தூக்கம் இல்லை, தலைவியை விரும்பும் தலைமகனுக்குமே தூக்கம் இல்லை, செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையாமையை சொல்கிறாங்க. சரிங்களா? மெய்ப்பொருளை நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இங்கே. சரிங்களா?
மற்றதெல்லாம் நம்ம டாபிக் படிக்கும்போது அந்தந்த டாபிக் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் பார்ப்போம் நம்ம. ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார், இயற்பெயர் என்ன நாகனார். இவருடைய ஊர் வந்து விளம்பி. அடுத்தது காலம் 200 கிபி 200க்கு முற்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். கடிகை என்றால் துண்டு என்று பொருள். ஓகேங்களா, என்னென்ன பார்த்துருக்கோம்? அணிகலன், துண்டு, தோல்வளை இதெல்லாம் பார்த்துருக்கோம். கட்டுவடம் நெக்லஸ். ஓகேங்களா, கட்டுவடம் என்று பொருளும் ஆபரணம் என்று பொருளும் உண்டு. ஓகேங்களா, 5 பொருள் நம்ம பார்த்தாச்சு. கட்டுவடம், ஆபரணம், துண்டு, அணிகலன், தோல்வளை. விளம்பி நாகனார் வைணவர். ஓகேங்களா, திருமால் கும்பிட்றவர். நான்மணி கடிகையில் 104 பாடல்கள் உள்ளன. நான்மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருள். ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியாலான அறக்கருத்துகள் இருக்குது. மனைக்கு விளக்கம் மடவாள் இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம்ல. அடுத்தது யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி அப்படின்னு நான்மணி கடிகையோட லைன் கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இருக்குது. ஜி போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இந்த பாடல்களில் 2 பாடல்களை மட்டும். 7வது பாடல் 100வது பாடல். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? நான் ஆல்ரெடி பார்த்தேன், அதே பாடல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? இதில் வந்து பாடலோட எண்ணிக்கை 101 இருக்குது. பட் ஆனால் பாடல்கள் எண்ணிக்கை 104 தான். சரிங்களா. ஆசிரியர் விளம்பி நாகனார். பாவகை என்ன? வெண்பா. இவர் வந்து வைணவர் மதத்தை சார்ந்தவர். நம்ம அதில் படித்தோம். இயற்றப்பட்ட காலம் 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கடைச்சங்க காலம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஸ்டினாக தான் இருக்குது. பட் ஆனால் பாடல்கள் எண்ணிக்கை 104. இவருடைய காலம் கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம 4ஆம் நூற்றாண்டுன்னு போட்டுக்கலாம். 4 + மணி + கடிகை நான்மணி கடிகை. அப்படி சப்போஸ் 4ஆம் நூற்றாண்டு இல்லை அப்படின்னா நம்ம 2ஆம் நூற்றாண்டு அந்த 200க்கு முற்பட்ட காலமோ கடைச்சங்க காலமோ எது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். கடிகை அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோல்வளை இதெல்லாம் பார்த்தாச்சு. 4 மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வளை போன்ற 4 நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல் 2 கடவுள் வாழ்த்து பாடலிலும் 4 கருத்துக்கள் உள்ளன. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2 கடவுள் வாழ்த்து பாடலையும் 4 கருத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை பற்றியது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வைணவம் சமயத்தை சார்ந்தவர் தானே. ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளாலானது. நூலில் வடமொழி கலப்பு அதிகம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜியுபோப் இந்நூலின் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 7வது பாடலும் 100வது பாடலும். இதில் நான்மணி கடிகை. இது வந்து 4 மணியான கருத்துக்களை சொல்கிறது. இதனாலேயே இது 4 வகை மணிகளாலான ஆபரணம் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கிய அடிகளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் அறிவாள் நாளால் பிறக்கும் குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நிலத்தை மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செய்வது வேண்டின் அறம் செய்க. இதெல்லாமே புது லைன் தான், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமெல்லா போல் தக்கது வல்லமை குற்றம் வல்லன்மை குற்றம். ஓகேங்களா, இளமை பருவத்தில் கல்லாமை குற்றம், இளமை பருவத்தில் நம்ம படிச்சுக்கணும். இன்றானோடு என்ன கடவுளும் கொண்டானிற் சிறந்த கேளிர் பிரியில். இதெல்லாம் புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நான்மணி கடிகையை பற்றி ஸ்கூல் புக், ஓல்டு புக் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறது. சரிங்களா, பேசிக்கான டீட்டெயில் அது யார் எழுதினாங்க அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது பாடல் வரிகள் கொஞ்சம் கொடுத்துருக்கிறதையும் கொடுத்தாச்சு. சரிங்களா, இதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட் கலெக்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது ஒரு பாடல் வரிகள் மட்டும்தான். சரிங்களா, நிலத்துக்காணி நெல்லும் கரும்பும் குளத்துக்காணி இந்த பாடல் வரிகள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் நோட்ஸாக PDF லிங்க் வந்துட்டு டெலகிராமில் போட்டுறேன். இதை தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது நான்மணி கடிகை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். எந்த டீட்டெயில்னாலும் எனக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட அப்புறம் கிடைச்சா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, தேங்க்யூ.